ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. போன மாதம் முழுவதும் கர்த்தர் போதுமானவராக இருந்தாரா? பிரைஸ் காட். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தந்ததான வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 பீட்டர் சாப்டர் 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. For you have been born again, not of perishable seed, but of imperishable, through the living and enduring word of God. இந்த செய்தியினுடைய தலைப்பு மறு ஜென்மம், ரீபர்த். கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஏனென்று சொன்னால் இப்படி வாசிக்கிறோம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லி. அதன் அடிப்படையில் மறுஜென்மம், ரீபர்த்னா என்ன, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை எங்களுக்கு தந்து அந்த நாளில் தேவ சமூகத்திலே நாங்கள் கூடும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை செய்திருக்கீங்க. அப்படியா எங்களை அழைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சத்தத்தை கேட்டு இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கூடியிருக்கிறதான இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்திற்காக, மாதத்திலே நாங்கள் தியானிக்கும்படியாய் தந்த வேத வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம், அழிவில்லாததான தேவ வசனத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்கிறதான இந்த ஸ்லாக்கியத்திற்காக, உண்மைக்காக இதைக்கு தாவே பேதுரு உணர்த்தி எழுதியிருக்கிறதான நிருபத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனாலே தியானித்து பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாய் நன்றி செலுத்துகிற உணர்வுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுஜென்மம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. சரி, கிறிஸ்தவத்தில் மறுஜென்மம் அப்படின்றது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறதை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் ரீபர்த் அல்லது born again என்று சொல்லலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல, சிரிக்கிறீங்க. சரி, மறுஜென்மம் என்று மற்ற மார்க்கங்கள் சொல்வதற்கும் கிறிஸ்தவத்தில் வேதம் பார்த்தீங்கன்னா இதை குறித்து பேசுகிற உபதேசத்திற்கும் நிறைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உண்டு. There is no reincarnation in Christianity. ரீஇன்கார்னேஷன் என்ன? ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளை குறித்து பேசும்போது இப்போ ஜென்ம ஸ்பாவம் உள்ள மனுஷன் அப்படிலாம் நீங்கள் வாசித்திருக்கீங்களா? உலக பிரகாரமான மனுஷன், மாம்ச பிரகாரமான மனுஷன். இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு கார்னல் நேச்சர். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலக பிரகாரமான ஃபிசிக்கல் வேர்ல்டு அல்லது ஃபிசிக்கல் நீட்ஸை குறித்ததான அந்த டிசையர் உள்ளதான மனிதன் என்று சொல்லி அர்த்தம். எப்படி அப்படின்னா, அந்த மனுஷன் இந்த உலக பிரகாரமான அல்லது மாம்சனுடைய தேவைகள் தான் அவனுக்கு பெரிதாக இது காணப்படும். அப்படி தான் நம்ம எல்லாருமே மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கார்னல் நேச்சர். அப்போ ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மற்ற மார்க்கங்கள் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு எதை சொல்லுன்னா, மனுஷன் மரித்த பின்பு திரும்பவும் என்ன பண்ணுறான், இன்னொரு சரீரத்தில், மனுஷ சரீரமாக இருக்கலாம், வேறொரு சரீரமாக இருக்கலாம், அந்த ஜீவன் நம்ம விட்டு பிரிகிறதான அந்த ஆவி வேறொரு ரூபத்தில், எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு ரூபத்தில் காணப்படுறோம், வேறொரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வாழ்கிறதான காரியத்தை தான் ரீஇன்கார்னேஷன் என்று மற்ற மார்க்கங்கள் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறதான காரியம் வித்தியாசம். There is no reincarnation in this world நமக்கு. ஆனால் ரீபர்த் காணப்படுது. அந்த ரீபர்த்துக்கு கூட வேறு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் குறிக்கிறது. ஆனபடினாலே இது ஒரு உபதேசம். அதனால தான் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் பேசுகிறதான காரியம், நான் எழுதியிருக்க நிருபத்தில் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு எழுதுகிறது தான் பார்த்தீங்கன்னா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமா எல்லாரும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று? பிரைஸ் லார்ட். சரி, தெரியல அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்றதனுடைய கருத்தை இந்த நாளில் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உலகத்தில் நம்ம முதலில் பிறந்தபோது அதுக்கு பேர் முதல் பிறப்பு. தேவ பிள்ளைகளாக அல்ல, உலக மனுஷர்களாக பிறந்தோம். நம்ம பிறக்கும் போதே தேவ பிள்ளைகளாக பிறந்தோம்னு எத்தனை பேர் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க? பிறக்கும் போது இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்தோம் இல்லையா? மனுஷியா பிறந்தோம். நம்ம தேவ பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்த உலக மனுஷனாக தான் நாம் என்ன பண்ணோம்? இந்த உலகத்தில் பிறந்தோம். மாம்ச பிரகாரமான ஒரு மனுஷனாக. இன்னும் சொல்ல போனா அதை குறித்து வேதம் சொல்லும்போது ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக தான் ஒரு மனுஷனுடைய லைஃப் காணப்படுது. ஆண்டவரை அறியாம அவன் மரித்து போனான் என்று சொன்னால் மிருகத்துக்கு ஒப்பாக தான் அவன் பிறக்கிறான், மரிக்கிறான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்ப யோவான் 8:23 இப்படி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடியிருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல அப்படின்னு சொன்னார். இது தமிழ்ல. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் நான் சொல்ல, ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்றார். நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, உலகத்திலிருந்து உண்டாகலை, நான் உயர்விலிருந்து உண்டானோம்னா அங்கே மேலே உண்டானார் என்றுதான அர்த்தம் அல்ல. அதனுடைய மீனிங் என்னன்னா, ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா அவருக்குரியதாய் காணப்படலாம், அவரால் உண்டாக்கப்பட்டதாய் காணப்படலாம். ஆனால் அவர் சொல்லுகிறதான காரியம், நான் இந்த உலகத்தான் அல்ல. அப்ப யாரை பார்த்து பேசுறாரு? மனிதர்களை பார்த்து பேசுறாரு. நீங்க இந்த உலகத்தார், இந்த உலகத்திலே உண்டானவர்கள். அதை குறித்து அவர் சொன்னால் நீங்க தாழ்விலிருந்து உண்டானவர்கள் அப்படி சொல்றாரு. அப்ப நமக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிய வேண்டும். இந்த பூமியிலே நாம பிறக்கும் போது ஒரு சாதாரண உலகத்தானாக, உலக மனுஷனாக, நம்மளை பார்த்து நீ ஒரு உலகத்தான் சொன்னா நமக்கு கோபம் வருமா? நான் கிறிஸ்தவனை பார்த்து சொன்னா வருத்தமா இருக்கும்ல, நான் ஆவிக்குரிய மனுஷன், தேவ மனுஷன், ஆனா என்னை பார்த்து உலகத்தான் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பிறக்கும் போது இந்த உலகத்திலே தோன்றும் பொழுது நம்ம ஒரு உலகத்தான் அப்படிதான் நம்ம தோன்றினோம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய முதல் பிறப்பு, இது ஃபர்ஸ்ட் பர்த். இது வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 3:23 இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, இப்படி நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் அப்படின்னு சொன்னா நம்மளும் இன்க்ளூடிங் எவ்ரிபடி, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த முதல் பிறப்பு, இந்த உலகத்திலே தோன்றுகிறதான அந்த காரியம், ஃபர்ஸ்ட் பர்த், எப்படி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மாம்ச பிரகாரமாய் காணப்படுகிற எல்லாருமே தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான்கள் அல்ல. ஆமென். இந்த உலகத்தில் அப்படி பிறந்து மனுஷனாக காணப்படுறோமே, தேவனுடைய பிள்ளை, தேவனால் உண்டாக்கப்பட்டவன் தான். தேவன் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்க மாட்டோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனுக்குலம் பாவத்திலே விழுந்தபடினாலே விழுந்து போனதான தாய் தகப்பனுக்கு பிறந்து, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்து வருகிறதா மனுக்குலம். அப்ப அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன், மனுக்குலத்திலே காணப்படுகிற மேன்கைண்ட்ல காணப்படுகிறதான ஒரு மனுஷனோ மனுஷியோ தாங்கள் தேவ மகிமை உள்ளவர்கள் என்றும் தாங்கள் தேவ பிள்ளைகள் என்றும் எண்ணிக்கொள்வதிலே அர்த்தமே கிடையாது. ஆனபடினாலே தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்களாக, பாத்திரவான்களாக நாம் அல்ல என்றும், தேவ மகிமையானவர்களாகவும் பிறக்கவில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. புரியுது அவங்களுக்கு? தேவ மகிமையற்றவர்களாகி அப்படி சொல்லப்படுது. அப்ப தேவ மகிமை உள்ளவர்களாகவும் நம்ம இந்த பூமியில பிறக்கல. இதுதான் முதல் பிறப்பு என்று சொல்லப்படுகிற காரியம். ஆனபடினால்தான் வேதம் பார்த்தீங்கன்னா எதை குறித்து சொல்லுகிறது? மறுபிறப்பை குறித்து. இன்னொரு பார்த்தீங்கன்னா பானகைனை குறித்து. இந்த பவுல் பேதுரு யூஸ் பண்ற வார்த்தை மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பூமியில மனிதனாய் பிறந்தவனிடத்துல வேறொரு காரியம் எதிர்பார்க்கப்படுகிறது. அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற காரியம் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு போதனை அல்லது உபதேசமாய் இருக்கிறது. அப்ப மறுபிறப்பு, ரீபர்த்தை குறித்து தொடர்ந்து இந்த ரோமர் நிருபத்திலே வாசிக்கும் போது 5:2 இப்படி வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப நம்ம விசுவாசிகளாக
இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை வைத்து நாம தேவ பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் என்கிறதெல்லாம் அறிந்திருக்கிறோம். நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அப்படியெல்லாம் வார்த்தைகள் காணப்படுது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம விசுவாசத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது கிருபையினால் நடந்ததான காரியம். அப்ப என்ன ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையில நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப இந்த உலக மனுஷர்களாக பிறந்த நாம அத்தனை பேரும் தேவ மகிமை இல்லாதவர்களாக பிறந்தோம். ஆனால் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து வந்த பொழுது என்ன நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சொன்னால், தேவ மகிமையை நாம அடைவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்பிக்கை இருக்கா? தேவ மகிமையை அடைவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? தேவ மகிமை என்ன? எப்படி? தேவமயன் ரொம்ப சிம்பிளா தேவமயன். சரி, கடைசியில் அதை குறித்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கே அது தோன்றும். என்ன கடைசியில் செய்தியின் முடிவில் அதை வாசிக்கலாம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கையில நாம காணப்போம். அது மறுபிறப்பு பாத்தீங்கன்னா என்ன முக்கியமான ஒரு நம்பிக்கை கொடுக்குது? அப்கோர்ஸ் நித்திய ஜீவனை குறித்ததான நம்பிக்கையை கொடுக்குது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் நம்பிக்கையை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோம் என்கிற நம்பிக்கை. அதோடு கூட தேவ மகிமையை இழந்தோம் அல்லவா, இந்த நம்பிக்கையை அடைவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த புதிதாய் பிறக்கிறதான கர்த்தரை ஏற்றுக்கொண்டதான ஜனங்களுக்கு அது உண்டாயிருக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இப்ப பாவிகளாக நம்ம பிறந்தோம், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆனோம். We are sinners by birth, righteous by faith. அப்ப விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்றோம்? துன்மார்க்கராய் காணப்பட்ட நம்ம நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக காணப்படுகிறோம். அல்லது அப்படியான ஒரு சாட்சியை பாத்தீங்கன்னா பெறுகிறோம். ஒரு சத்தியம் சங்கீதம் 51:5 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 51:5. இதோ இதை எழுதுற சொல்ற, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று எழுதுகிறார். இது எல்லா மனுக்குலம் சம்பந்தமானது. இது எழுதுகிறதான இந்த மனுஷன் துர்க்குணத்திலே இவர் உருவானார் என்றும் இவருடைய தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லுகிறதான காரியத்தை நீங்கள் வேறு விதமா எடுக்க வேண்டாம். இது பொதுவாக எல்லாரையும் குறித்தும் சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். ஆரம்பத்தில் நான் கார்னல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? கார்னல் அப்படின்றதனுடைய மீனிங் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறதா, விழுந்து போன மனு குலத்தில் ஒரு மனிதன் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, அந்த குழந்தை வளர்ந்து நன்மை தீமை அறியும் போது அதற்கு ஒரு உணர்வு உண்டாகுது. நான் யாரு? பாவி. துர்குணத்திலே நான் இந்த பாவமான உலகத்திலே பாவமான மனிதர்கள் மத்தியிலே நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்றதான ஒரு உணர்வு. அதனால்தான் துர்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்றது சத்திய வார்த்தை. ப்ரூவன் ட்ரூத். இந்த சத்தியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது நிச்சயமான நிரூபிக்கப்பட்ட காரியம் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம். யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்த படுத்தினோமே, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வாசிக்கிறோம். எல்லாருமே எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் மனிதர்களாய் காணப்பட்டார்கள் என்றால், ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும். அதனால்தான் கிரேக்கர் ரோமர் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாவரும் எல்லா மனுஷரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்த படுத்தினோமே, ப்ரூவ் பண்ணி காண்பித்தோமே, அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. இது எப்படி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது ரொம்ப அவசியமா? அல்லது நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து நம்ம பாவிகள் தான் என்கிற உணர்வை அடைகிறது முக்கியமா? ஒரு கேள்வி. முக்கியமா இல்லையா? கண்டிப்பா முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, நம்ம யாருன்னு தெரிந்தால்தான் நன்மையானதை நம்ம தேடுவோம். இன்னைக்கு நீங்க என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் அநேகர் பாத்தீங்கன்னா அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நீங்க பிசாசு அதெல்லாம் விட்டுருங்க, மனக்கண் மூடி இருக்கு, இதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளா மேலோட்டமாகவே நீங்கள் அறியக்கூடிய ஒரு காரியம், அவர்கள் நன்மையை அடைந்ததாக நினைக்கிறார்கள். தங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைடு,
அவங்க போகிற பாதை, அவங்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய நம்பிக்கை, அதிலெல்லாம் அவன் சாட்டிஸ்ஃபைடாக அவன் காணப்படுகிறபடினாலே நீ சொல்லுகிறது நன்மை, நான் என்ன ஏற்றுக்கொள்ளணும், நீ சொல்லுகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு உண்மையிலேயே தான் ஒரு பாவி, தனக்கு இன்னும் நன்மையானது வேண்டும் என்கிற உணர்வு காணப்படும் என்று சொன்னார். உண்மையாக தன்னுடைய நிலை ஒரு மனுஷனுக்கு, அந்த ஆத்மாவுடைய நிலை ஒரு மனுஷனுக்கு உண்மையாக தெரியும் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? நன்மையை தேடுவானா இல்லையா? இதை காட்டிலும் மேலானது என்ன என்று தேடுவானா இல்லையா? அப்ப அடிப்படையாக தெரிய வேண்டும், நாம பாவிகளாக பிறந்திருக்கிறோம், பாவிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு பாத்தீங்கன்னா மேன்மையான ஒன்றை நம்மை உண்டாக்கின தெய்வம் வைத்திருக்கிறார் என்பது புரிந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை தேட முடியும். அவர் வைத்திருக்கிற வழியை நம்மால அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனபடினாலே இந்த ட்ரூத்தை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது அவசியமாய் காணப்பட்டது. யாருக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு. ரோமனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, எல்லாரும் பாவிகளாய் தான் காணப்படுகிறோம் என்கிற சத்தியத்தை உணர்த்தினால்தான் அதற்கு பின்பு அதிலிருந்து ஒரு விடிவு வேணும் என்பதற்காக என்ன பண்ண முடியும்? சத்தியத்தை அறிவிக்கும் போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத். மூன்றாவது காரியம், இந்த காரியம் நிச்சயமாக புரிய வேண்டும். சங்கீதம் 143 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 143:2, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். அப்படி ஒரு ஜபத்தை என்ன பண்ணீங்கன்னா இந்த மனிதன் பண்றார். எவ்வளவு உணர்வுள்ள ஒரு மனுஷன் பாருங்க. என்ன அப்படின்னா, ஜீவன் உள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாத, உயிரோட இருக்கிற மனுஷன் மரித்துட்டான் அப்படின்னு சொன்னா பாவத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்தது நியாய தீர்ப்பு மட்டும்தான் அடங்கி இருக்கு. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஆத்மா ஒன்று நன்மையை தேடும், இல்லைன்னா தீமையை தேடும், ஒன்று சத்தியத்தின்படி நடக்கும், இல்லைன்னா பாவம் செய்கிறதாய் காணப்படும். மரித்துட்டா பாவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவனால் பாவம் செய்ய முடியாது, பாவ சிந்தனைகள் கூட காணப்பட முடியாது. அப்படினால அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் காமி, ஜீவன் உள்ள ஒருவனும், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவனாகிய உமக்கு முன்பாக நீதிமான் கிடையாதே, ஆனபடினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் என்று சொல்லி அவன் சொல்றான். அப்படியானால் நீர் இதற்காக என்ன வழியை வைத்திருக்கிறீர், அந்த வழியை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன், என்னை நியாயம் தீர்க்காதீங்க. ஏன்னா ஒருவனுமே நீதிமான் கிடையாது. நீ நியாயம் தீர்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுமே உன் மண்ணில வர முடியாது, நீ வைத்திருக்கிற ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனபடினால அதற்கான வழியை எனக்கு சொல்லிக் கொடுங்க, காமிச்சிங்கன்னா நான் அந்த வழியை ஏற்றுக்கொள்கிறேன், ஏன்னா நான் தாழ்த்துறேன் என்று சொல்லுகிறதான ஒரு ஜெபமாய் காணப்படுது. அதுதான் சொன்னேன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் ஃபார் a true repentance. உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் சொல்லப்படுகிற அந்த காரியம் புரிய வேண்டும். நாம யார் என்கிறதான காரியம் நமக்கு விளங்கினாதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உண்மையை, சத்தியத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார் அல்லவா பேதுரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மறு ஜென்மம் அடைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வேதத்துல அல்லது கிறிஸ்துவத்துல பூர்வ ஜென்மம், ப்ரீவியஸ் லைஃப் அப்படின்றதோ அந்த ரீஇன்கார்னேஷன் என்கிறதான காரியமோ வேதத்திலே சொல்லப்படாத, வேதத்திலே இல்லாததான உபதேசம். பூர்வ ஜென்மம்னா என்ன? ப்ரீவியஸ் லைஃப். பூர்வ ஜென்மம்னா என்ன? சரி, இங்க நம்ம இந்த பூமியில் என்ன பண்ணோம்? மனிதர்களாக தோன்றினோம் இல்லையா? குழந்தை பிறகுது, அப்போதான் அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியிலே தோன்றுகிறது என்று. அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை எங்கேயாவது இருந்ததா? நம்முடைய ஜீவன் எங்கேயாவது இருந்ததா? மனுஷன் பிறந்து வளர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம், விசுவாசியினுடைய ஜீவன். ஆனா இந்த மனுஷன் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்பாக எங்கேயாவது காணப்பட்டானா? கிடையாதுல்ல. என்ன யோசித்தா அப்படி தோணுதா? எங்கே இருந்தோம்? பரலோகத்தில் இருந்தோம், தேவனோடு கூட இருந்தோம், ஆண்டவர் அதுக்கப்புறம் நம்மளை இந்த பூமியிலே மனிதர்களாக பிறக்க பண்ணினார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. என்ன அப்படி சொன்னா, வேதம் ரொம்ப அழகா கிரியேஷனை குறித்து சொல்லுகிறது. இல்லைன்னா கிரியேஷன் என்ற வார்த்தை தேவை கிடையாது, சிருஷ்டிப்பு என்கிற வார்த்தை அவசியம் கிடையாது, உருவாக்குதல் என்கிற வார்த்தை போதும் இல்லையா? அது வரைக்கும் உருவு இல்லாம எங்கேயோ இருந்தோம், அதுக்கப்புறம் உருவு கொடுத்தார் அப்படின்ற அர்த்தத்துல எடுக்கலாம். ஆனா வேதம் அப்படி சொல்லவே இல்லை. கம்ப்ளீட்டா என்ன பண்ணார் கர்த்தர்? நம்முடைய ஆத்மாவை உண்டாக்கினார், ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுத்தார், அதாவது ஆவியை கொடுத்தார், நமக்கு சரீரத்தை கொடுத்தார். அந்த பூமியிலிருந்து மண்ணிலிருந்து எடுத்து
உருவாக்கினார் எல்லாம் வாசிக்கிறார். கம்ப்ளீட்டா இல்லாமையிலிருந்து, ஒன்றுமே இல்லாததானவர்களாய் காணப்பட்ட, அல்லது நான் எக்ஸிஸ்ட் இப்படி சொல்லலாம். we were non exist before creation. ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக நாம் எங்கோ வேறொரு உருவத்திலேயோ எங்கோ நாம இல்லவே இல்லை. அவர் தம்முடைய சாயலாகவும் ரூபமாகவும் என்ன பண்ணாரு? ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை பார்த்தீங்கன்னா உண்டாக்கினார். அதுலேருந்து நம்மளாம் வந்திருக்கிறோம். அப்போ ஆனபடினால இந்த ப்ரீவியஸ் லைஃப், பூர்வ ஜென்மம் அப்படின்றதும் கிடையாது, ரீஇன்கார்னேஷன் என்பதும் கிடையாது. திரும்பவும் நம்ம ஒரு கார்னல் பாடிக்குள்ளார வேற ஒரு ஜீவனுக்குள்ளார, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, போன ஜென்மத்தில் இதா இருந்தா இந்த ஜென்மத்தில் பசுமாடா இதுவா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ இது பார்த்தீங்கன்னா பல மார்க்கங்கள் கற்றுக் கொடுக்கிறதான காரியம். வேதம் பார்த்தீங்கன்னா ரீஇன்கார்னேஷனை குறித்து வேதம் பேசலை, ஆனால் மறுஜென்மத்தை குறித்து நிச்சயமாக ரீபர்த்தை குறித்து பேசுகிறது. ஆனால் அந்த ரீபர்த்தினுடைய மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கிறிஸ்துவத்தில் வேறாக அது காணப்படுகிறது. இதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப மறுஜென்மம் அடைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் சொன்னார். believers were born again or reborn of imperishable. நான் அது ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை வாசித்தாலே திரும்ப வாசிங்க பாருங்க. you have been born again not of perishable seed but of imperishable seed. அதாவது வேர்ட் ஆஃப் காட்னால, தேவனுடைய வசனமாகிய நிலை நிற்கிறதும் ஜீவனுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ விசுவாசிகள் எல்லாரும் திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே பிறந்திருக்கிறார்கள். இப்போ இஃப் திஸ் இஸ் த கேஸ், விஷயம் எப்படி இருக்கு அப்படின்றபடினால ஃபர்ஸ்ட் பர்த் காணப்படுது இல்லை. அப்ப இந்த முதல் பிறப்பு என்பது எப்படி உண்டாச்சுன்னா வித் பெரிஷபிள் சீட், அழிவுள்ளதான வித்தினாலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? பிறந்தோம். அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அப்படியானால் அழிவுள்ள வித்தினாலே நம்ம முதலாவது பிறந்திருக்கிறோம் என்பது உண்மை. ஆமாவா இல்லையா? நோவா? அழிவுள்ள வித்தினாலே நம்ம பிறந்திருக்கிறபடினால்தான் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மளை பிறக்க வைக்கிறார். அந்த அழிவில்லாத வித்து என்பது தேவனுடைய வசனத்தை அது குறிக்கிறது, சத்தியத்தை குறிக்கிறது, அவர் நம்மை நோக்கி அனுப்பின சுவிசேஷ வார்த்தையை குறிக்கிறது. நல்லா உங்களுக்கு புரியணும்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 11 to 13 வரைக்கும் இருக்க வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இம்பெரிஷபிள் சீட்னால பிறக்கிறனா என்ன அப்படின்றத புரிந்து கொள்ளும் போது நம்முடைய முதல் பிறப்பு பெரிஷபிள் சீட், அழிவுள்ள வித்துனால தான் பிறந்தோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். பாருங்க, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யாரு? தேவன் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவருக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னு சொன்னா எங்க வந்தாரு? இந்த பூமிக்கு வந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் அதுக்கு பின்பு வந்த பிறகு அவர் சொன்னார், ஐ எம் நாட் ஆஃப் திஸ், அப்படி ஒரு வசனம்ல, ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், நான் இந்த உலகத்தான் அல்ல அப்படின்ற வார்த்தையை சொன்னார். உண்மை, இந்த உலகம் அவருக்கு சொந்தமானது, அவரால் உண்டாக்கப்பட்டது. நாம் வாழ்கிற இந்த பூமி அவருக்குரியது. வேதம் சொல்லுகிறது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரால் உண்டாக்கப்பட்டதான ஜனங்கள் ரட்சிக்கிறதற்காக வந்ததான இரட்சகரை தங்களுடைய தெய்வம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தார்கள். 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் ஆனால் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தை குறித்து 12வது வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதான் பார்த்தீங்கன்னா ரீபர்த் அல்லது ரீபார்ன் அல்லது மறுஜென்மம் என்று கிறிஸ்தவம் சொல்லுகிற காரியம். 13வது வசனம், அவர்கள் இப்படி மறுபடியும் பிறந்தவர்கள், மறுஜென்மம் எடுத்தவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். இதான் மறுபடியும் பிறக்கிறதான காரியம். பானகைன் என்று சொல்கிறோமே, ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறோமே, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இது செகண்ட் பர்த். அப்படியானால் ஃபர்ஸ்ட் பர்த் எப்படி உண்டாச்சு? நிச்சயமாக இரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ தான் எல்லாருமே என்ன பண்ணோம்? எல்லாருமே அப்படித்தானே பிறந்தோம். ஆமா,
இல்லையா? அப்ப முதல் பிறப்பு என்பது வித் பெரிஷபிள் சீட், ஸ்திரீனிடத்திலே பிறந்த மனுஷன், அவ்வளவுதான். ஆதாமை தவிர அத்தனை பேரும், ஆதாம் ஏவாளை தவிர அத்தனை பேரும் ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர்கள் தானே, மாம்ச பிரகாரமாய் பிறந்தவர்கள் தானே. அப்ப அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அது முதல் பிறப்பு என்று சொல்லி, மாம்ச பிரகாரமான பிறப்பு என்று சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தேவனால் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் அவர்கள் பிறக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை நமக்கு தெரிந்ததான விஷயம் தானே அப்படின்ட்டு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் ஆழமாக இந்த உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் என்று முதல்ல பிறந்தபோது வெறும் மனுஷன் அப்படின்ற பேர் தான் காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய பிள்ளைகள் என்று இன்று அழைக்கப்படுகிறவர்கள் தாங்கள் பெற்ற புது வாழ்வை காத்து கொள்ள வேண்டியதான அவசியத்தை, புது வாழ்வு என்கிறதான கடந்த செய்தியில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு காலையில் வந்திருக்கும் அது. சரி, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் பின்னிட்டு திரும்பி கிடைத்ததான இந்த நித்திய வாழ்வை இழந்து போகக்கூடாது. இதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவ பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம், கிறிஸ்தவ என்று சொல்லிக் கொள்கிறோம், நல்லது, அற்புதமான காரியம். ஆனால் என்ன செய்தியினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், ஏன் பேதுரு இதை குறித்து பேசுகிறார்? நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே, திரும்பவும் பிறந்திருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இல்லாத நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறதான அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி காணப்படணும் அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை முன் கொண்டு வருகிறேன். அப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் பின்னிட்டு திரும்பி கிடைத்ததான் நித்திய வாழ்வை எழுந்து போகக்கூடாது. சில கேள்வியெல்லாம் முன்னாடி வைக்கிறேன் நான். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், திரும்பவும் பிறந்தவர்கள், விசுவாசிகள் பின்னிட்டு போகக்கூடுமா? பின்னிட்டு போக முடியுமா? விசுவாசிகள் பின்னிட்டு போக முடியுமா? மறுபடியும் பிறந்தவங்க, ரீபார்ன், என்ன, ஒரு ஸ்திரீனிடத்துல பிறந்து வந்தோம், மனுஷர்கள் என்று அழைக்கப்பட்டோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புருஷ சித்தமோ மாம்ச சித்தமோ இல்லாதபடி தேவனுடைய வசனத்தினாலே திரும்பவும் பிறந்திருக்கிறோம், தேவ பிள்ளைகள் என்கிறதான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்டதான மனுஷன் திரும்பவும் பின்னிட்டு அவனாலே போக முடியுமா? போக முடியும். ஆவிக்குரியதான மனுஷன் உலக மனுஷனை போல நடந்து கொள்ள முடியுமா? ஆவிக்குரிய மனுஷன், தேவ மனுஷன், அவன் உலக மனுஷனை போல நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னா எல்லாரும் நீங்க தான் சாட்சி சொல்றீங்க, முடியும். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பழைய வாழ்க்கையை விரும்பி அதற்கு திரும்ப முடியுமா? ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான், ஆனால் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை திரும்பவும் நேசித்து அதற்கு திரும்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா உங்க பதில் என்ன? நிச்சயமாக முடியும். எகிப்தினுடைய கோர பிடியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் திரும்பவும் எகிப்தை விரும்பி திரும்ப முடியுமா? நல்ல என்னுடைய கேள்வியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். விரும்பி எகிப்துக்கு திரும்பினார்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம், ஆனால் எகிப்தை விரும்பி திரும்ப முடியுமா? இப்ப நம்ம உலகத்து மனுஷனாய் காணப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாக மாறினோம், இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம உலகத்தை திரும்பவும் விரும்பி நம்மளால உலகத்தை நோக்கி திரும்ப முடியுமா என்பதை என்னுடைய கேள்வி. முடியும் இல்லையா? அதே போல எகிப்து எப்படி காணப்பட்டது, எப்படி இந்த ஜனங்க அந்த அடிமைத்தனத்துல அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட்டார்கள், கதறினார்கள் என்று வேதத்துல நம்ம என்ன பண்றோம், நீங்க யாத்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல எடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவர்களுடைய அந்த கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்கிற கஷ்டப்படுறாங்க. எப்ப யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பார்வோன் அங்கே எகிப்திலே வந்தபோது இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்துல நிறைய பல்லுகி பெருகி காணப்படுறாங்க, அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அப்படிப்பட்டதான ஜனங்க அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டு அவர்கள் வெளியில வந்துட்டாங்க. இப்ப திரும்பவும் அந்த எகிப்தை நேசித்து விரும்பி அங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு விரும்பி அங்க போக முடியுமா? முடியுமா? முடியாதா? ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னா நம்மளை நம்ம ரொம்ப ஓவரா திங்க் பண்ணக்கூடாது என்பதற்காக தான். இதெல்லாம் நமக்கு புரியணும். நான் பயங்கர ஸ்ட்ராங்கு, ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆண்டவரை இவ்வளவாய் நேசிக்கிற மனுஷன் நான் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது நல்லதுதான். ஆனா நம்மளால ஒருபோதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய பலன் இல்லாதபடிக்கு நம்மளால நிற்க முடியாது என்பது நமக்கு என்ன பண்ணணும்,
தெரிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்மால திரும்ப முடியும் அல்லவா? அப்ப அப்போஸ்தலர் 7:39 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:39, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாய் இராமல், யாரை குறித்து பேசுகிறான்? ஸ்தேவான் இதை பேசுகிறான், இஸ்ரவேல் இடத்துல பேசுறான். யாரை குறித்து பேசுறான்னா மோசேயை குறித்து பேசுகிறான். மோசே இஸ்ரவேலர்கள் மத்தியில எப்படிப்பட்ட மனுஷனாக இந்த ஸ்தேவான் பேசுகிற நாட்களிலே அவன் காணப்பட்டான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஹைலி ரிகார்டட் ஹானரபிள் பர்சனாக காணப்பட்டான். ஆபிரகாம் குறித்து பேசினா எவ்வளவு இப்படி கோபம் வரும், அதுபோல மோசேயை குறித்து பேசினா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோபம் வரும், அடிச்சு கொன்னுடுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மதிக்கத்தக்கதான ஒரு மனுஷனாக இஸ்ரவேலர்கள் மத்தியில அவன் காணப்பட்டான். அப்ப அவங்களை இஸ்ரவேலர்கிட்ட சொல்றான், பேசுறான், இவனுக்கு இந்த மோசேக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி, இப்படி பாத்தீங்கன்னா எகிப்துக்கு நேராக அவங்க திரும்பினாலும் மனதளவில் என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. எங்க இருந்து மீட்கப்பட்டு வந்தார்களோ அந்த இடத்திற்கு பாத்தீங்கன்னா அவர்கள் திரும்பி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு சாட்சியை சொல்றார். அப்ப இந்த மோசேயை இவ்வளவு பெரிய மனுஷனாக பார்க்கக்கூடிய, எண்ணக்கூடிய, மதிக்கக்கூடியதான ஜனங்களுடைய மூதாதையர்கள், பிதாக்கள் அந்த மோசேயை கண்டு அவனோடு கூட இருந்தாலும் கூட, அவனால் அழைத்து வரப்பட்டாலும் கூட அவனை தள்ளிவிட்டு நிராகரித்து விட்டு தங்களுடைய இருதயத்துல திரும்பவும் எங்கிருந்து வந்தார்களோ அந்த இடத்துக்கு, அந்த சேற்றுக்கே, அந்த சிறையிருப்புக்கே அவருடைய இருதயத்திலே அவர்கள் திரும்பினார்கள் அப்படின்ற காரியத்தை என்ன பண்றாரு? ஸ்தேவான் உணர்த்தி காண்பிச்சு, தான் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய அப்பா அம்மாவுடைய அப்பா தாத்தா அவங்களுடைய நிலைமை இன்னும் இதோட மோசம். அப்படியே நீங்களாவது மோசையை பார்க்கல, மோசையினுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு வேதமாய் இன்னைக்கு காணப்படுது பழைய ஏற்பாட்டில், இல்லையா, ஆகமங்கள்ல. ஆனால் அவர்கள் மோசையோடு கூடயே வாழ்ந்தவர்கள், அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஆனால் ஒரு காலத்துல ஒரு நேரத்துல மோசையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவனை தள்ளி இருதயத்துல எகிப்துக்கு போனதான ஜனங்களுடைய பிள்ளைகள் தானே நீங்க அப்படின்ட்டு என்ன பண்றான்? உணர்த்தி காண்பிக்கிறான். இப்ப சரி, சீஷனாக விரும்பி ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண விரும்புகிறான். சீஷனாக விரும்பி கலப்பையில் அவன் கையை வைத்துட்டான். அந்த மனுஷனால் பின்னிட்டு பார்க்க முடியுமா? அப்படி அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் இந்த ஊமையை சொன்னார். என்னன்னா, கலப்பையில் கை வச்சா என்ன அர்த்தம்? கலப்பைனா உழுகிறதற்காக இல்லை, மாடு முன்னாடி கட்டியிருக்கும். கலப்பைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு நீங்கள் பின்னாடி சைட்லலாம் பார்க்க முடியாது. ஏன்னா எந்த பக்கம் உழணுன்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நிற்கவும் முடியாது, கை வச்சுட்டா நிற்கவும் முடியாது, நீங்கள் பின்னால பார்க்கவும் முடியாது, வேற வழியே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? வெளியில் வாயிலேருந்து ஏறி வெளியில் வரும். அப்போ இதை வைத்து ஒப்பிட்டு என்னை பின்பற்ற விரும்புகிற ஒரு மனுஷனானால், கிறிஸ்தவனானால், பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிற மனுஷனானால் நீ கலப்பையில் கை வைக்கிற, நீ வந்துட்ட, இதுதான் வழி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு வந்துட்ட. இங்கே வந்துட்ட பிறகு நீ என்ன பண்ணக்கூடாது? பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்படி பின்னிட்டு பார்த்தால் லூக்கா 9:62 காணப்படுது. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல என்றார். அப்படியானால் சீஷனாக விரும்பி கலப்பையிலே கை வைத்த மனுஷன் பின்னிட்டு பார்க்க முடியும். அடுத்ததாக, நாய் தான் கக்கினதை விரும்பி தானே அதை தின்ன கூடுமா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னதான் டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்டாலும் அது நமக்கு ஒத்துக்கொள்ளாமல் நம்ம வாந்தி பண்ணிட்டோம்னா அந்த வாந்தி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு அருவருப்பானதாக காணப்படும். என்ன ஃபுட்டாக இருந்தாலும் சரி அது அருவருப்பானதாக காணும் உள்ளே போயிட்டு வெளில வந்தான். ஆனால் நாய் பார்த்தீங்க அப்படின்னா தான் கக்கினதை, வாந்தி பண்ணதை அதுவே சாப்பிடுகிறதான ஒரு குணம், ஒரு தன்மை நாய்க்கு உண்டு. நீங்கள் பார்த்ததில்லை? பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? நாய் தான் பார்த்துக்க இல்லையா? உண்டு இல்லையா? பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்க ஒரு வேளை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நாய்க்கு ஒரு ஸ்பாவம் உண்டு. தான் கக்கினதை தானே தின்னக்கூடியதான ஒரு ஸ்பாவம் பார்த்தீங்கன்னா நாய்க்கு உண்டு. அதே போல் சேற்றில் பார்த்தீங்கன்னா பன்னி புரண்டுட்டு இருக்கு. பாவம் ஏன் இப்படி காணப்படுது? ஆண்டவர் இதுக்காக இதை படைத்தார். நல்லா இவ்வளவு ஸ்பேஸ் காணப்படுது, ஆனால் சேற்றில் போய் காணப்படுது என்று சொல்லி அதை நீங்கள் எடுத்து அதை கழுவி வைத்த பின்பு அது திரும்பவும் சேற்றிலே புரள விரும்பி திரும்ப முடியுமா?
ஏன்? அது அதனுடைய ஸ்பாவமாக, தன்மையாக மாத்திரமல்ல, அதை அது விரும்புகிறது. அப்ப இதை வைத்து ஆண்டவர் பாத்தீங்கன்னா இப்படி பேசினாங்க. 2 பேதுரு 2:22 பேதுரு மூலமாய் ஆண்டவர் பேசின வார்த்தை, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்ற. நீங்க இப்படி கேள்விப்பட்டிருவீங்கள, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது என்ன பண்ணுது? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது தன்னுடைய புத்தியை காமிக்க தானே செய்யுது, அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்ப நாய் பாத்தீங்கன்னா அதுக்குரிய குவாலிட்டி. இதெல்லாம் எதுக்கு இந்த பழமொழிகள் காணப்படுது? எதற்கு இந்த காரியங்களை வைத்து வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது என்று பாத்தீங்கன்னா, இது மனுஷனுடைய தன்மையே கிடையாது. என்னது? தேவனை தேடுகிறதான உணர்வோ, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போயிடணுன்றதான அந்த உணர்வோ மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படி கிடையாது. அது இருந்ததுன்னா சத்திய வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ண வேண்டாம், அனுப்ப வேண்டாம். மனுஷனுக்கு என்னதான் உணர்வு? நம்ம பரவாயில்ல, நம்ம ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறதான வழி சரியாதான் இருக்கு, நம்முடைய மார்க்கம் சரியாதான் இருக்கு அப்படின்னு எண்ணக்கூடியதான மனுஷனாக தான் அவன் காணப்படுகிறான். ஆனபடினால்தான் அவனுக்கு திரும்ப திரும்ப உணர்த்தி காண்பிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, நீ போகிற பாதை சரியில்லை, நீ நம்புகிறது சத்தியம் அல்ல அப்படின்றதான காரியம் திரும்ப திரும்ப மனுஷனுக்கு சொல்லப்படுகிறதனுடைய காரணம் என்னன்னா, கர்த்தர் நேசித்து மனுஷனுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். அதனாலதான் இப்படிப்பட்டதான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாயை போல காணப்பட்டதான மனுஷனை கழுவி அவனுடைய பேரை நாயின்றதுல இருந்து மாற்றி தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி வீட்டுக்குள்ள கொண்டு வைத்த பின்பு அந்த மனுஷன் திரும்பவும் நாயினுடைய ஸ்பாவத்தோடு கூட நடந்து கொள்வான் என்று சொன்னார். என்ன பண்ணலாம்? நீங்க அவனை பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா அது பிள்ளை அப்படிதானே. அப்ப ஃபர்ஸ்ட் பர்த், முதல் பிறப்பு என்பது அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிஷபிள் சீட்னால, அழியக்கூடிய வித்துனால ஒரு மனுஷனால நம்ம பிறந்து இருக்கிறோம். இது எல்லாருக்கும் இதுதான். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னா, மறுபடியும் பிறக்கிறதற்கு தன்னுடைய வார்த்தையை, சத்தியத்தை என்ன பண்ணார்? அவரு அனுப்பினார் அல்லவா. அது இம்பெரிஷபிள் சீடு, அழியக்கூடாதான், நிரந்தரமாக நிலையாய் நிற்கிறதுமான வித்தாய் காணப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் குறித்து வேதம் பேசுகிறது, அவன் மறுபடியும் பிறக்கிறான். அவன் தேவனுடைய பிள்ளை என்கிறதான அதிகாரத்தை அவன் பெறுகிறான். ஒரு நியூ டைட்டில் பாத்தீங்கன்னா அவனுக்கு உண்டாகுது. இப்ப என்னதை மறந்துடணும் அவன்? நான் நாயா இருந்தேன், நான் பன்றியா இருந்தேன் என்பதை என்ன பண்ணணும்? அவன் மறந்துடணும். உலக மனுஷனாய் காணப்பட்ட அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா மறந்துடணும். இப்போ பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை எனக்குன்னு பாத்தீங்கன்னா புதிதாக வார்த்தைகள் காணப்படும். இப்படிதான் பேசணும், இப்படிதான் பாத்தீங்கன்னா என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இப்படிதான் நான் நடக்கணும் என்று எதிர்பார்க்கிறார் என்கிற பாதையில நான் நடப்பேன் என்று சொன்னால் பார்க்கிறவர்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆமா ஆமா, இவன் நேற்று இப்படி இருந்தான், இன்னைக்கு இவனமாய் மாறி இருக்கிறான், இவனிடத்துல ஒரு வித்தியாசம் உண்டு, இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உலகமும் பார்க்கும். நமக்கும் பாத்தீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் வரும். நமக்கே அந்த கான்பிடன்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? நேற்று நடந்த மாதிரி நடக்கக்கூடாது இல்லையா? சரி, இப்படி எப்படி இருக்க எளிதாக மறுபடியும் பிறந்ததான மனுஷன், மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட மனுஷன், மறுஜென்மம் எடுத்தவன். ஏன் மறுஜென்மம் என்கிறதான டைட்டில் அன்னைக்கு வச்சிருக்கிறேன். சில நேரங்களில் நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது செத்து பிழைத்த நான். இப்போ அவன் சொன்னால என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, சாட்சியில் சொன்னான் என்ன ஆயிருக்குன்னே தெரியாது இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செத்து பிழைத்ததை போல. அப்போ மறுஜென்மம் எடுத்ததை போல நான் ஃபீல் பண்றேன், புதுசாக பிறந்ததை போல ஃபீல் பண்றேன் அப்படி சொல்றோம்ல. என்ன அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அப்போ அந்த ஃபீலிங் எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா, புது நியூ லைஃப் கிடைச்சதை போல ஒரு ஃபீலிங் இல்லையா? அப்போ உண்மையிலேயே இது நியூ லைஃபை குறிக்கிறது. அதாவது மறுபடியும் பிறக்கிறது என்பது, சத்தியத்தை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்கிறது என்பது, புது வாழ்வை நம்ம பெற்றிருக்கிறதையும் புதிதாய் பிறந்ததையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது குறிக்கிறது. அப்ப பின்னிட்டு போக முடியுமானா, நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். எல்லா கேள்விக்கு நீங்க தான் பதில் சொன்னீங்க. முடியும், நிச்சயமா முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப காரியம் எப்படி இருக்க, மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகள் நினைவில் வைக்க வேண்டியதான சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். உங்களை மறுபடியும் ஜனிப்பித்தவரை மறவாமல் நினைவு வரும். மறுபடியும் ஜனிப்பித்தவர்னா என்ன? அதுல என்ன காரியம் காணப்படுது? ரட்சித்தவர். ஆமா, மறுபடியும் ஜனிப்பித்தவர். இப்ப நம்மளை ஜனிப்பித்தவர், இந்த உலகத்துல முதல்ல ஜனிப்பித்தவரை நம்ம சொல்றோம்? அவரை அப்பான்னு கூப்பிடுறோம்ல.
அவர் தான் அப்பா, நமக்கு டாடி, ஃபாதர் இல்லையா? அதே போல மறுபடியும் ஜெனிப்பித்தவரை பிதாவாகிய தேவன், அவரை நம்ம மறவாமல் நினைவு கூற வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாக்கிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அந்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? அவர் நமக்கு சிந்தின இரத்தத்தை குறிக்குது. அந்த அப்பம் என்பது எதை குறிக்கிறது? அவர் நமக்காக ஒப்பு கொடுத்ததான சரீரத்தை, அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. அப்போ போஜனம் பண்ண பின்பு அவர் இந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. நான் எதுக்காக இந்த பூமியில் நான் தோன்றினேன் சொன்னார்ல, நான் இந்த உலகத்தான் அல்ல. நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர். என்ன அர்த்தம்? நீ உலகத்தான் ஆகிய உன்னை மீட்கிறதற்காக பரலோகத்தின் தெய்வமாகிய நான் உலக மனுஷனைப் போல இந்த பூமியில மாம்ச சரீரத்திலே தோன்றி, அந்த சரீரத்தை உன் பாவத்திற்காக அடிக்க ஒப்பு கொடுத்தேன். உன்னுடைய ஆத்மா கழுவப்படுவதற்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தின, விலைக்கிரயமாக இதை கொடுத்து நான் உன்னை என்ன பண்ணேன்? மீட்டு கொண்டேன். அதான என்னுடைய அர்த்தம். அப்ப புதிய உடன்படிக்கை என்று சொன்னால், அவரை நினைவு கூறுங்கள் என்று சொன்னால், பரலோகத்தின் தெய்வம் என்னை மீட்க, என்னை மறுபடியும் ஜெனிப்பிக்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க, என்னை மறுபடியும் பிறக்க செய்ய அவர் இந்த பூமியில மனிதனாக தோன்ற வேண்டி இருந்தது. அதை சொல்றாரு அவரு. இது புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்க இதை செய்யும் போதெல்லாம், நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு இல்லையா கம்யூனியன், அதை நீங்க செய்யும் பொழுதெல்லாம் நீங்க என்ன நினைவு கூறணும்? ஓ, எப்படிப்பட்ட பரலோகத்தின் தெய்வம், உயர்விலே காணப்படுகிறவர், இந்த பூமிக்கு சொந்தமானவர், இந்த பூமிக்குரியவர் அல்ல. அவர் பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய மனுஷனை போல இந்த பூமியில அவர் தோன்றினார். இன்னும் சொல்ல போனா என்னிலே ஒருவரை போல, நம்மிலே ஒருவரை போல தோன்றினார். மாம்சமும் இரத்தமும் சதையும் உடையவராய் வெளிப்பட்டு அதை எனக்காக அடிக்க ஒப்பு கொடுத்து அவர் என்னை மீட்டெடுத்தார் என்பதை நினைவு கூறுகிறதான காரியம் தான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த திருவிருந்து அல்லது ராபோஜனம் என்கிறதான காரியம். ஹைலி சிம்பாலிக். அது செய்யும் போதெல்லாம் கர்த்தர் நினைவு கூறுகிறோம். கர்த்தரை நினைவு கூறுறோம்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டார், தோன்றினார் என்பதை நினைவு கூறுகிறோம். அதை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். அடுத்ததாக என்ன பண்ணணும்? பாவம் நிறைந்த இது நீங்க செய்யும் போதெல்லாம் உங்க அப்பாவை, பரலோகத்தின் தெய்வம் சரீர பிரகாரமாக இறங்கினார் என்பதை நினைவு கூறுகிறீர்கள். அதனால சொன்னேன், உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவரை, அதாவது உங்கள் பிதாவை மறவாமல் நினைவு கூறுகிற காரியம். பாவம் நிறைந்த, அடுத்ததாக பாவம் நிறைந்த பழைய வாழ்வை நினையாதிருங்கள். எல்லாருக்கும் நமக்கு பழைய வாழ்க்கை ஒன்று உண்டு அல்லவா? பழைய வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த வாழ்க்கை நினைச்சா நல்லா தெரியும் நமக்கு இல்லையா? அந்த பழைய வாழ்வை பார்த்தீங்கன்னா நினைத்து அதிலேயே டுவெல் பண்ணக்கூடாது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இப்படி சொல்லப்பட்டிருக்கும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த பழைய வாழ்க்கையை குறித்து என்ன பண்ணுவோம்னா யோசித்து சிந்தித்து கொண்டே இருக்கணும். இதே ஏசாயால இப்படி கூட காணப்படும். என்னன்னா, பூர்வமான பாதைகளை நீங்க என்ன பண்ணணும்? மறக்கக்கூடாது, அதை நினைவு கூறணும். அப்படி அதனுடைய மீனிங் என்னன்னா, பூர்வத்திலிருந்து ஆதியிலிருந்து தேவனாய் காணப்படுகிற நமக்காக நியமித்த அவருடைய பாதையை, ரட்சிப்பின் வழியை என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. எப்போ எந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்திருந்தாலும், இப்போ இந்த பைபிளை இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே பைபிள் தானே, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தானே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான், அதுக்கு முன்னாடி ஒரு 3500 மோசே எழுத ஆரம்பித்த போது சேம் தானே. சரி, ஓகே, இதில் நம்மலாம் போயிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் இந்த பூமி இன்னும் அழியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் வரல இன்னும். அப்போ 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பைபிள் மாறிடுமா? அப்போ ஜெனரேஷன்ஸ் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அப்போ இந்த ரட்சிப்பின் பாதையோ தேவனோ அவர் மாறாதவராய் காணப்படுகிறார், எத்தனை ஜெனரேஷன் கடந்து போனாலும் சரி. அப்போ பூர்வமானதை நினைக்கணும்னா எதை நினைக்கணும்? தெய்வத்தை நினைக்கணும், நம்மளை உண்டாக்கினவரை நினைக்கணும், அவர் ஏற்படுத்தின வழி
மாறாதது என்பதை நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை காணப்படுது பாருங்க, அது ரொம்ப சின்னது, குறுகிய காலம். அதுவே ரெண்டா பிரிக்கப்படுது. என்னன்னா, சத்தியத்தை கேட்பதற்கு முன், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின். நீங்க என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அதற்கு பின் ஒரு வாழ்க்கை காணப்படுது, அதற்கு முன் ஒரு வாழ்க்கை காணப்படுது. அந்த முன்னால காணப்பட்ட அந்த பாவ வாழ்க்கையை யோசித்து யோசித்து அதற்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, போக கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. அப்படின்னா உனக்கு பூர்வமானது அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில பூர்வமாய் காணப்படுகிறத நீ என்ன பண்ணாத, நீ சிந்திக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்துற விசேஷம் 21:4 வாசிக்கிறோம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பிற்று. பழையவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழிந்து போய் இப்போ நம்முடைய வாழ்க்கையில துக்கம் காணப்படலாம், அலறுதல் கலக்கம் காணப்படலாம், மரணம் நிச்சயமா பார்த்தீங்கன்னா உண்டு, கண்ணீர்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்து கொண்டு தான் இருக்கோம் அனுதினமும், இல்லையா? இப்போ இவைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போறோம் இல்லையா? இப்போ மறுமை, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பல மார்க்கங்களில் மறுஜம் என்பதுடைய மீனிங்கை நான் சொன்னேன் உங்களுக்கு. என்னன்னா, மரித்தது பின்பு இன்னொரு ரூபத்தில் இந்த பூமியிலே காணப்படுகிறதான ஒரு காரியம் என்று சொல்லி. ஆனால் இந்த கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் மறுஜன்மம் என்பது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீ இந்த சரீரத்தில் நீ வாழ்கிற நாட்கள்லேயே மறுஜன்மம் என்பது ஆரம்பிக்குது. அதனால தான் born again, ரீபர்த் என்பது எதை குறிக்கிறது? ரட்சிப்பை, நித்திய ஜீவனை குறிக்கிறது. எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆவியிலே பிறக்கிறதை குறித்து பேசுகிறது. அதற்கு பின்பு வாழ்கிறதான அந்த வாழ்க்கையை குறித்து வேதம் எப்படி பேசுகிறதுன்னு சொன்னால், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புது மனுஷனாக மாறி இருக்கிறதான நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிறதான அந்த நாட்களில் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால உங்களுடைய ஆத்மாவை குறித்து பேசுகிறது. நீங்கள் புதுசாக மாறுங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறது? உங்களுடைய சரீர மீட்புக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அதாவது புதிய ஒரு சரீரத்தை நீங்கள் தரிக்க போகிறீங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ப்ராசஸாக காணப்படுது. விசுவாசம் துவங்கி அந்த விசுவாசத்திலே பயணித்து அந்த விசுவாசம் முடிகிறதுல குறித்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஆவியிலே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆத்மா மறுரூபமாகிறதை குறித்து, அதாவது மனம் மறுரூபமாகிறதை குறித்து வேதம் பேசுகிறது. எங்க போய் முடிகிறதை குறிக்குது? இந்த சரீரம் புதைக்கப்பட்டு எழும்பும் போது புதிய ஒரு சரீரத்துல மனுஷன் தேவ பிள்ளைகள் எழும்புகிறதை குறித்து பேசுகிறது. அப்படிதானே? அப்ப மறுஜன்மம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ரைட் நவ். நீங்க இப்போ இருக்கிறதான இந்த சூழ்நிலையிலேயே மறுஜன்மம் என்பது ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் சத்தியத்தை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறதற்கு பின் காணப்படுகிற ஒரு வாழ்க்கை, சத்தியத்திற்கு முன் காணப்படுகிறதான ஏற்றுக்கொள்வதற்கு முன் காணப்படுற தெய்வம் அல்லாத தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லாதவர்களாக இருக்கிற. எப்படி பவுல் ஒரு இடத்துல எழுதுறாரு, சிந்திங்க. நாம் நீங்கள் தெய்வமற்றவர்களாக, தேவன் இல்லாதவர்களாக நீங்கள் காணப்பட்டதான நாட்கள் உண்டு. வசிச்சிருக்கீங்களா? தேவன் இல்லாதவர்களாக நீங்கள் காணப்பட்டதான வாழ்க்கை ஒன்று உண்டல்லவா? அதிலிருந்தெல்லாம் அவர் எடுத்து தன்னை அறிவித்து, அதனால இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன் அப்படின்னா, கர்த்தரை நம்ம அறியாதிருந்ததான நாட்கள் தேவனற்றதான, தேவனை அறியாததான நாட்கள். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா மனிதர்களுக்கும் காணப்படும். ஆனா அறிந்த பின்பு காணப்படுகிற வாழ்க்கையை குறித்து தான் அவர் என்ன பண்றாரு? பேதுரு எழுதுறாரு. அதனால எப்படி எழுதுற? நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே, இது தெரியும் அல்லவா? நீங்க என்ன பண்ணணும்? சரி, பாவம் நிறைந்த அந்த பழைய வாழ்வை என்ன பண்ணக்கூடாது? சிந்திச்சு பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா நிறைய அதை சிந்திக்கும் போது மனுஷன் என்ன நினைக்கலாம், நான் தேங்க் பண்றதுக்காக சிந்திக்கிறேன். அப்படி கிடையாது, அதனுடைய அந்த சுவைக்காக சிந்திக்கிறான்ற அர்த்தம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு இருதயத்திலே திரும்பி என்று வாசிக்கிறோம். இங்கே வனாந்திரத்தில் அவர்கள் பாடுகள் அனுபவித்த போது அவர்கள் யோசிக்கிறாங்க, எகிப்திலே காணப்பட்டதான அந்த ஆகாரமாவது பெட்டரா இருந்தது அப்படி யோசிக்கிறாங்கல்ல. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பாடுகளை அனுபவிக்கும் போது நமக்கு ஈஸியா தோணும், கிறிஸ்தவன் ஆகிறதற்கு முன்பாக, விசுவாசி ஆகிறதற்கு முன்பாக காணப்பட்ட அந்த பழைய வாழ்க்கை சுவையா இருந்ததே, அதுல எல்லாம் கிடைத்ததே, நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே என்று நினைக்கிறதான ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளவு ஆபத்து என்று சொன்னால், திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு நம்முடைய இருதயத்திலே திரும்புகிறதே அது குறிக்கிறது. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப குவைட்டா
கம்ஃபர்டபுளாக சமாதானம் நிறைந்ததாக அனுதினமும் போகும் பொழுது நம்ம ஒருபோதும் உலகத்துக்கு திரும்ப மாட்டோம். ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகத்துக்கு திரும்பறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாடுள்ளதான மனுஷனாய் காணப்படுகிறோம். நிறைய பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே மரணமும் அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை. அப்போ இங்கே எல்லாமே உண்டு. நமக்கு இந்த முதல் போதில் இவைகளெல்லாம் உண்டு அல்லவா? ஆனபடினாலே திரும்ப born again ஆனாலும் கூட பாடுள்ள மனுஷர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த சோதனைகளை சகிக்கிற வேளையில நம்மால் எளிதாக எங்கே திரும்ப முடியும்? பழைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சுவையானது என்று சொல்லி இந்த கர்த்தரை தள்ளிவிட்டு நம்மளை பின்னிட்டு போக முடியும். அதனால வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதையா இருங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லுகிறது.